1986 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி திருப்பதியில் உள்ள சாய்ராம் தெருவில் அமைந்துள்ள டாக்டர் வித்யாசாகர் அவர்களது மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக ஸ்டேட் பேங்க் அலுவலர் வெங்கடேசன் அவர்களின் மனைவி அனுமதிக்கப்பட்டு இருந்தார். டாக்டர் லட்சுமி நாராயணா மற்றும் டாக்டர் வித்யாசாகர் குழுவினர் ஆபரேஷன் ஆரம்பிக்க இருந்த நிலையில் அதிசயிக்கும் வகையில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா திடீரென ஆபரேஷன் தியேட்டரில் தோன்றினார். இதை கண்டு ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்து போன டாக்டர்கள் பாபாவை வணங்கி அவரை அமரும்படி வேண்டிக் கொண்டனர். பாபாவோ புன்னகையுடன் ஆபரேஷன் செய்யப்பட இருந்த அந்த பெண்மணியை ஆசீர்வதித்துவிட்டு சட்டென்று மறைந்து விட்டார். இது பக்தர்கள் மத்தியில் மட்டும் பரவிய பரவச மகிமை அல்ல, பிரபல இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் பதிவான செய்தியும் ஆகும். முன்னதாக திரு வெங்கடேசன் குடும்பத்தினர் இந்த வியாதியை குறித்து வேண்டும் பொருட்டு பாபாவின் தரிசனம் பெற புட்டபர்த்தி சென்றிருந்த போது இவர்களிடம் பாபா, கவலைப்படாதே, ஆபரேஷன் நாளன்று நான் அங்கு வந்து அவள் அருகில் நின்று வெற்றிகரமாக நிகழ ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது.